இன்னைக்கு கரூர்ல விஜய் நான் பேசினாரு, லஞ்சம் கேட்டா கொடுக்காதீங்க, எங்க அண்ணா ஆட்சி நடக்குது, கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கன்னு ஒரு தைரியம் கொடுத்தாங்க பாருங்க. நான் ரேஷன் கார்டு அப்ளை பண்றதுக்கு அவங்க வந்து வெரிஃபிகேஷன் வரும்போது நான் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறேன். நான் வந்து எங்க வீட்டுக்கார அவங்க வீட்டு அட்ரஸ்க்கு நான் ரேஷன் கார்டு வாங்குறேன். அவங்க வந்து கொடுக்க முடியாது, நீ தனியா வீடு கட்டிட்டு வந்து நீ வந்து அப்ளை பண்ணு, அப்பதான் உங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுப்போம், வாடகை வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுவே லஞ்சம் கேட்கறாங்க, 3000 கொடு, 4000 கொடு, 5000 கொடு, உங்களுக்கு ரேஷன் கார்டு வாங்கி தராங்க. ரேஷன் கார்டு வாங்குறவங்க அனைத்து பேருமே லஞ்சம் கொடுத்து தாங்க ரேஷன் கார்டு வாங்குறாங்க. வேணும்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, எத்தனை பேர் லஞ்சம் கொடுத்து நீங்க ரேஷன் கார்டு வாங்கினீங்கன்னு. நான் கொடுத்துருக்கேன், நான் கொடுத்து தான் ரேஷன் கார்டு வாங்கினேன். இப்போ வர அந்த தைரியம் அந்த ஆட்சியில் இல்லைங்க, ரியலாவே இல்லை. நான் போன வருஷம் அப்ளை பண்ணேன், இன்னுமே ரேஷன் கார்டு வரல. இத்தனைக்கு நான் வந்து காசு கொடுத்துருக்கேன், 3000 ரூபாய் நான் காசு கொடுத்துருக்கேன், எனக்கு ரேஷன் கார்டு வரல. இன்னுமே போய் கேட்டு இப்போ ஒரு வருஷமே ஆச்சுங்க, இன்னுமே ரேஷன் கார்டு வரல. காசு கொடுத்துமே அங்கே ரேஷன் கார்டு வரல. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் எல்லா இடத்துலையும் லஞ்சம் கேட்டுருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற தைரியம் அப்போ இல்லைங்க நம்ம யாருக்குமே. நான் இப்போ சொல்கிறேன், எவனா என்கிட்ட லஞ்சம் கேட்டானா கொடுக்க முடியாது, உங்களால் என்ன பண்ண முடியும்? ஒரே ஒரு வீடியோ எடுத்து கூட போதும், அவன் ஆளி க்ளோஸ். இந்த தைரியம் அந்த ஆட்சியில் இல்லைங்க, ரியலாவே. இதாங்க மாற்றம், இதுதான் மாற்றம்.